எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுறேன்றது தெரிஞ்சிருக்கலாம். ஐ யூஸ் டு டூ ஃபில்ம் ஸ்டார் இன்டர்வியூஸ், ஆர்டிஸ்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி. பட் ஆஃப்டர் சர்டன் பீரியட், though my job was actually from the beginning behind the camera, ஒரு ஆக்சிடெண்ட் மூலமாக I came in front of the camera and I continued it for some time. அதுக்கப்புறம் I went back behind the camera and I've been in media for many years now. இவ்வளோ வருஷம் கழிச்சு, I think the last I came on screen was in 2000. 95 to 98 I've done a lot of shows, but 2000க்கு அப்புறம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் எதுவும் பண்ணதில்லை, ஷோ எதுவும் பண்ணதில்லை, ஆர் இன்டர்வியூஸ் எதுவும் பண்ணதில்லை. இப்போ வை சடன்லி ஐம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் ரீசன். I can't even call this an interview. I'm just going to have a conversation with a very dear friend who is also coming back to big screen after many years. So சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது தோணுச்சு, நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கீங்க, ஸோ அதே மாதிரி நீங்களும் why don't you come and have a chat with me, why don't you have a conversation in front of me like how we have behind the camera, why don't we do that in front of the camera அப்படின்னு கௌதமி கேட்டாங்க. So here I am to have a chat with Miss Gautami, who is coming back on screen after many years. ஆக்சுவலாக நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்தேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இது இன்டர்வியூ கிடையாது, இட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் அ கான்வர்சேஷன் வித் அ ஃப்ரெண்ட். எஸ், அப்சல்யூட்லி. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அதே மாதிரி ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஆன் த பிக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஒரு ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன் அதெல்லாம் கேட்டப்போ எப்படி இருந்தது? Okay, first of all, I am so thrilled that you're back in front of the camera. Oh God, you belong here. Really. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டைல் and அந்த vivacious. ஆமா. To put my face. யாருக்கு பர்சனாலிட்டி இருந்திருக்கு சொல்லுங்க. No. So எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்? கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஸ்ட்ரேஞ்சஸ் இன் அ வெரி நைஸ் வே. எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப ஒரு அப்படியா ஆஹா, ஐ வாஸ் ஸோ சச் அ ஸ்பேஸ் கேடட். ஆனால் என்னோடய ஒர்க் என்ன, அதுக்காக நான் என்ன பண்ணணும், எவ்வளோ பிடிவாதமாக இருக்கணுங்கிறது அது தானாக வந்தது. தட் வாஸ் மை நேச்சர் விச் ஐ லேட்டர் ஆன் ரியலைஸ்ட். ஐ டிட் நோ ஹவு டு சே, அப்பா இது என்னால் முடியாதுப்பா, டைலாக் குறைங்கப்பா, இல்லை அந்த ஆக்ஷன் என்னால் முடியாதுங்கிறது அந்த வார்த்தையாக வராது எனக்கு. பட் திஸ் டைம் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஐ நியூ ஐ கேன் டூ த ஜாப், ஐ ஹவ் நோ டவுட்ஸ் அந்த வகையில். ஆனால் மறுபடியும் ஐ எம் பேக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஸோ த்ரில்ட். It felt so good. I'm back where I belong அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. ரீஎன்ட்ரி, that too with கமல் சார் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, பஞ்சரத்னம் மாதிரி. You've done 4 films with him. And this is the 5th Ratnam, because all the 4 films நீங்க பண்ணதும் வந்து it's like very important films in your career. ஆமா. And you cannot ask for a better re-entry மாதிரி இது. Absolutely. நீங்கள் சொன்னது absolutely right. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் கமல் சார் கூட பண்ண ஒவ்வொரு படம் என்னோட கரியரில் ஒவ்வொரு மைல் கல்ல நிற்கிது. And this is the 5th one.
என்னுடைய growth as an artist, as a performer, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக ஒரு கிராஃப் மாதிரி போடலாம். From Apuru Sadaral to Tevar Magan to Namavar to Kurdi Punal, now to this. I can see my growth. How you have evolved அப்படின்றது இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியுது. In so many ways. As a person, as an actress, I could just feel it. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது that family looked like a real family. It didn't look like ஒரு ட்ராமா ஒரு சினிமா பார்க்குறோம் அந்த ஃபீலே இல்லை. ஸோ that's the first success I think. ஆக்டர்ஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் செட்டப்பில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள உருவாக்க வேண்டிய உறவு உருவாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அண்ட் அது ஒருத்தர்கிட்ட இருந்து அது தூண்டி எடுக்கிறத விட அவங்களா ஜென்ரஸாக கொடுக்கறது ஒரு அப்ரோச். அண்ட் தேட் ஐ திங்க் ஆல் 4 of us were equally generous. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இட் didn't look like ஓகே இது இவ்வளோ பண்ணால் போதுமா அது அவ்வளோ பண்ணால் போதுமா அந்த மெஷர்மெண்ட் தெரியல. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நீங்கள் எஸ்தர் ஆகட்டும் நிவேதா ஆகட்டும் ஆஃப்கோர்ஸ் சார் அண்ட் மை செல்ஃப் இட்ஸ் ஃபைன். But to see it to come from, a young actress, a young heroine like Niveda, and then very, very young lady like Esther, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல நேச்சர், நல்ல டெம்பர்மெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும். And very polite, well brought up young ladies, and work பண்ண வந்திருந்தாங்க, கற்றுக்க வந்திருந்தாங்க. And and when they realize that we are like this, I mean what you say is what you get, இதில் என்ன இருக்கு, that we really had no hang-upsங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் தான் இருக்குது. பட் social media is just flooded with positive reviews and it feels so happy அதை படிக்கும் போதே. உலகநாயகன் பற்றி சொல்லவே வேண்டாம், அது விட்டுறலாம். பட் ரீஎன்ட்ரி ஆஃப் கௌதமி மேம் அப்படின்னு போட்டு எல்லாரும் ஸ்பெசிஃபிக்காக they have mentioned how well you have emoted, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி இல்லாமல் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அது இருக்குன்றது. அண்ட் படம் பார்க்கும்போது எனக்கே எப்படி இருந்ததுன்னா ஓகே லைக் ஐ ஸ்டார்டட் அனலைசிங் நீங்கள் ரியல் லைஃப்பில் அடிக்கடி பார்க்குறோமே அவங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் காஸ்டியூம்ஸில் மட்டும்தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு நான் சொல்வேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வெதர் அதர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ப்ராபப்ளி ஐ see you in ஜீன்ஸ் ஒரு டாப் ஒரு அந்த மாதிரி பார்த்துருப்பேன். ஆனால் the emotion that you showed on screen is the same that you show எப்போ நம்ம வந்து any topic of இந்த மாதிரி about bringing up teenagers இந்த டாபிக் பேசினாலே உங்களோட emotional outburst or the way you express yourself what I see on screen அது மாதிரி இருந்தது. இல்லைங்க, absolutely right. ஏன்னா ராணி இஸ் நாட் மீ. ராணி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன், அந்த கேரக்டர் நான் போர்ட்ரே பண்ணியிருக்கேன், தட் இஸ் ஃபைன். ஆனால் அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு தாயாக இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தை அது உங்கள் டாட்டரை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க, அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு உறவை நீங்கள் உருவாக்குவீங்க உங்கள் குழந்தையோட. ரெண்டு பக்கமும் பொறுப்பு இருக்குது. மதர் அண்ட் சைல்டு ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கு. But definitely எப்போவுமே maximum responsibility is with the mother because she is the older person. She is older and supposed to be wiser. And ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு ஆபத்து ஒன்று வந்ததுன்னா எப்படி உங்கள் குழந்தை எங்கே ஃபஸ்ட்டு திரும்பி போய் எனக்கு உதவி வேணும்னு எங்கே கேட்க போகிறா, அதுலேயே உங்களோட உறவு என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ தேட் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த கேரக்டர் எப்படி ராணி இஸ் நாட் மீ, நான் மறுபடியும் சொல்கிறேன். பட் வாட் வாஸ் அ ஹாப்பி கோஇன்சிடென்ஸ் இஸ் அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அந்த சுச்சுவேஷனில், தன்னுடைய குழந்தைங்களோட எப்படி உறவு வச்சுருந்தாங்களோ, நானும் என்னோட ரியல் லைஃப்பில் வெரி வெரி சிமிலர். ஏன்னா அதே மாதிரி ஒரு கேஷுவல் ஈஸியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஒரு அந்த அன்பு இருக்குது. அதே நேரத்தில் டிசிப்ளினுக்காக ஸ்ட்ரிக்டாகவும் உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி இந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அனுபவிச்சுட்ருக்கேன் ரைட் நவ்.
இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு டென்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பிகாஸ் ஆல் தி யூஷுவல் இது விட்டுருங்க, யூனோ வளர குழந்தைக்கு தெல் பி சோ மெனி க்ரோயிங் பெயின்ஸ், இது அது இமோஷ்னல் அவுட் பர்ஸ்ட், டீனேஜ் அதெல்லாம் விட்டுருங்க. வேர்ல்டு இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட். அவங்கள சுற்றி அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்கச்சக்கமாக அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். எல்லாரோடைய ஹீரோ வந்து ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸோ ஒரு பில் கேட்ஸோ ஏதோ அந்த மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டு அப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும் எல்லாரும் கை காமிக்கிறாங்க. குட்டி இத்தினோண்டு குழந்தைங்கள ஸ்கூலில் போக டெய்லி ஒரு 3 ஆக்டிவிட்டி, எவ்ரி வீக்கெண்ட் மார்னிங் டு நைட் ஏதோ ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் அதில் வந்து 100% மார்க் வரலன்னா நீ ஏன் அந்த குழந்தை மாதிரி நீ வரல அப்படின்னு வேற ஒரு குழந்தைய காமிச்சு கம்பேர் பண்ணுறது. இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். என் குழந்தை எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கா. பரதநாட்டியம், மியூசிக், செஸ், கம்ப்யூட்டர், இது அது எல்லாம் போவாங்க. ஒரு 2 கிளாஸ், 5 கிளாஸ், 10 கிளாஸ், 6 மாதம் தாங்கினாலும் ஓகே. அதுக்கப்புறம் இல்லைம்மா வேண்டாம்மா, I'll try something else. ஃபைன், I'm fine. ஏன்னா ட்ரை பண்ணியிருக்கான், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கா, புரிஞ்சிருக்கா. நாளைக்கு எப்போ வேணாலும், மேபி when she is 16, maybe she is 20, maybe when she is 40, 50 years old, she'll say I want to go back and do that. போதும், why not? போதும், that's it. That is my job. It's not my job to tell her நீ உன்னோட வாழ்க்கை இப்படி தான் வாழணும், நீ இந்த வேலையை தான் போகணும், இந்த தொழில் தான் செய்யணும், இல்லை இந்த இதெல்லாம் இந்த வயசில் இப்படி இருக்கணும், அந்த வயசில். That's not my job. அதுக்கு தானே அவள் ஒரு தனி மனுஷியாக பிறந்திருக்கா. She's not my clone. So that is where I think lots of parents are தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களுடைய குழந்தைங்கள இன்னும் இந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய யூனோ இஷ்டங்கள் என்ன நிறைவேற்ற முடியாததெல்லாம். அண்ட் குழந்தைங்க பாவம், யூனோ they don't want to hurt their parents also. So I've met so many children who said, யூனோ எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு, அதுக்காக நான் படித்தேன், 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, அப்பா போதும்ப்பா இனிமேல் நான் வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா 4 most important years of your youth எதுக்கு வேஸ்ட் பண்ணீங்க? அண்ட் எப்படிப்பட்ட வேஸ்ட், எவ்வளோ பெரிய டார்ச்சர் அந்த படிப்பு. பிகாஸ் இட்ஸ் ஆல் ஸோ ஹை ப்ரெஷர். ஸோ ஐ ரியலி வாண்ட் them to talk. பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அந்த 3-4 தொழில் தவிர எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது. வேர் சில்ட்ரன் கேன் ஏர்ன் வெல். அந்த கவலை எனக்கு புரியும். சில்ட்ரன் நல்லா வெல் செட்டில்டாக இருக்கணும், சேஃபாக செக்யூராக இருக்கணும், அதெல்லாம் புரியும் எனக்கு. பட் எல்லாத்த விட சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஷோவாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. அண்ட் ஐ நோ இட்ஸ் யுவர் பேஷன். ஆமாம். டு ஐ ஒன்ட் ஈவன் சே இட்ஸ் ஒரு அட்வைஸ்னோ இல்லாட்டி ஒரு கைடன்ஸ்னோ, யாருக்கும் தெரியாது அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அந்த ஆட்டிடியூட்ல இல்லை. பட் யூ ஆல்வேஸ் பீன் டெல்லிங் மீ, மதர்ஸ்க்காக இருக்கட்டும், சில்ட்ரன்காக இருக்கட்டும், டீனேஜர்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களுடைய ஆதங்கம் அது எப்படியாவது எல்லாருக்கும் அந்த மெசேஜை சொல்லி எப்படி டீல் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட மாட்டோமா? இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ஏதா ஈவன் இஃப் இட் ஒருத்தருக்கு ஹெல்ப் ஆனால் கூட யோர் பர்பஸ் இஸ் டன் அந்த மாதிரி. அண்ட் ஐ ஆல்சோ நோ ஒரு அம்மா சொல்லும்போது நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், அது சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க. நானும் என்னோடய டீனேஜ் டாட்டரோ இல்லை சன்னோ வந்து ஃப்ரெண்டு மாதிரி. அதுக்கு நீங்கள் உடனே சொல்லுங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ அம்மா அப்பா எதுக்கு? எக்ஸாக்ட்லி. ஃப்ரெண்ட்ஸோடு பிறந்து ஃப்ரெண்ட்ஸோடு வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடவே போட்டுமே. அம்மா அப்பா எதுக்கு? யூ ஆர் தேர் டு பி அ பேரண்ட். அந்த ஒரு எஸ்பெஷலி வளர ஸ்டேஜில் அவங்க யார் என்ன தன்னுடைய பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த ஸ்டேஜில் அந்த எல்லை இருக்குது இல்லைங்களா, இது தாண்டி போகக்கூடாது, இல்லை இது தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த எல்லை கோடு போடுற ஒரு கை இருக்கணும் இல்லைங்களா, அது ஃப்ரெண்ட்ஸ்னால வராதது. கரெக்ட். தே நீட் யூ டு பி பேரண்ட்ஸ். பீப்புள் திங்க் பிகாஸ் ஐ டிரைவ் மை ஓன் பிக் கார் and I wear a jeans and a t-shirt and go out, I have no problems in life. Exactly. I'm happy அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. And you always say எனக்கும் அதே பிரச்சனைகள் இருக்கு. How we overcome it. Yes. So இந்த கேப் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து மேபி you weren't on screen, but I know you have been in the field and I know what you've been doing. So share something about that. ஆமாங்க, ஐ திங்க் அது ஒரு வேலிடான பாயிண்ட், பேச வேண்டிய பாயிண்ட். ஏன்னா நானும் சராசரி மனுஷன் அப்படிங்கிறது சொல்லிக்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே யூனிக். பட்
people should not think, oh, அவங்க ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருக்காங்க and even the பெரிய glamorous lifestyle லீட் பண்ணுறாங்க. பிகாஸ் I'll tell you, இது எனக்கு சுப்புலக்ஷ்மி சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு புரிஞ்சது. டெய்லி உங்களுக்கு தெரியும், நான் டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிவிட்டு வரதில்லை. டெய்லி நான் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒன்லி லாஸ்ட் 1 year 1.5 years கொஞ்சம் ஐ ஸ்டார்ட் லெட்டிங் கோ. அதுவும் சார் ரொம்ப திட்டி யூ ஷுட் கிவ் அஸ் சம் இண்டிபெண்டன்ஸ், யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை டு கிவ் ஹர் சம் ஸ்பேஸ். பட் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஸ்கூலில் பார்க்குறவங்க, ஓ நீங்கள் தான் வருவீங்களா, டெய்லி நீங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இல்லை ட்ராப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு, ஆமாம், why you so surprised கேட்டேன். இல்லை, I thought you'll be very busy and you'll just send her with some maid or something. Why would I do that? குழந்தை எதுக்கு பெற்றுக்கிறது? That brings me to எனக்கு ரொம்ப வருத்தமும் வேதனையும் கொடுக்குற ஒரு விஷயம். நிறைய பேர் குழந்தைங்கள தன்னுடைய ஏதோ ஒரு குறையோ ஏதோ ஒரு வேதனையோ இது சால்வ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகே குழந்தை பெற்றுக்கணும், ஓகே பெற்றுக்கலாம். இல்லை ஐ எம் ஹேவிங் ட்ரபிள்ஸ் இன் மை ரிலேஷன்ஷிப், ஸோ குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும். இல்லை என் லைஃப்பில் நான் வந்து டாக்டர் ஆக முடியல, ஸோ என் குழந்தைய நான் டாக்டர் ஆக்குறேன். Maybe the குழந்தை wants to be a filmmaker, maybe they want to be a botanist, maybe they want to be a pilot. யாருக்கு தெரியும்? ஸோ உங்களுடைய sort of வீணா போன இல்லை unfulfilled desires ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான கருவி இல்லை குழந்தை. ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ளே வந்து தன்னுடைய தான் காலில் நின்று பிடிச்சிக்கிறதுக்கான நீங்கள் தான் ஒரு கருவி. Correct. Yeah, you are an instrument for that child. It's your duty to reach that child where that child has to go. And எங்கே போகணுங்கிறது அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் காமிச்சு சப்போர்ட் கொடுத்து அந்த ஷெல்டர் அந்த குறிப்பிட்ட அந்த எத்தனை வருஷம் கொடுக்கணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் அந்த ஷெல்டர் கொடுத்தீங்கன்னா that child will find their place, they'll spread their wings and they'll have a beautiful life. தப்பு பண்ணால் கூட எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, பட் தப்பு பண்ணால் அதிலிருந்து எப்படி மீள்றதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு அறிவு, அந்த கேப்பபிலிட்டி அப்போ தான் வரும் when they're allowed to do these things on their own. Actually, this reminds me about your upbringing. Being a Bishop Cotton student, which celebrated 150 years recently, and I had the privilege of meeting your parents also. I know what kind of people they were. They're so fond of you. And அவங்க உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு அடிக்கடி தோணும். வெல் மேனர்ட், கல்ச்சர்ட், அந்த மாதிரி என்ன வேர்டுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னாலும் யூ வில் ஃபிட் இன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீன், இப்போ தான் வந்து யூரோப்பை பார்த்தோ இல்லை ஒரு இங்கிலீஷ் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்து நம்ம கற்றுக்குறோம். ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் சொல்லு, அந்த மாதிரிலாம். பட் I've seen you அதான் ஒரு 20 years back, அப்போவே you had all that. So that upbringing is very important. Absolutely. ஏன்னா இப்போ குழந்தை தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து தான் கற்றுக்கும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு மேஜிக்கல் பவர் ஒன்று இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதாவது அந்த பேரண்ட் whoever is next to them, whatever they do, அது ஒரு லெவல். ஆனால் பேரண்ட் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் இல்லை ஒரு வேலை பண்ணால் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எத்தனையோ மடங்கு ஜாஸ்தி அந்த குழந்தை கண்ணில். So there's so much of influence a parent has on the child. And when I realized this, I realized with Subbulakshmi that என்னுடைய ஆக்ஷன்ஸ் வச்சு தான் நான் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி கற்றுக் கொடுக்க முடியும். நான் ஒரு 1000 வாட்டி சொல்கிறத விட ஒரு 10 வாட்டி செஞ்சு காமிச்சேன்னா, நானே அப்படி நடந்துக்கிட்டு காமிச்சேன்னா, தட்ஸ் மோர் எஃபெக்டிவ்ங்கிறது புரிஞ்சது. அண்ட் வாட் I've been brought up like that. எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. அதாவது நீ ஒரு பொண்ணாக இருக்க அதனால இப்படி இருக்கணும், நீ பையனாக பிறக்கல அதனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நத்திங். நீ ஏதோ ஒன்று அடையணும்னு நினச்சியா, ஓகே அதுக்கு பண்ணு, அதுக்கு ஒர்க் பண்ணு, அதுக்கு முயற்சி பண்ணு. டூ வாட் யூ நீட் டு டூ ஃபார் தட்.
It has nothing to do with what your gender is, you know, how old you are, what is your height, what is your looks, and ஒன்றுமே இல்லை அதில். That's how I grew up. So எனக்கு இந்த மாதிரி ஒரு விமென் ப்ரெஜிடிஸ், ஃபீமேல்ஸ் மேலே ஒரு ப்ரெஜிடிஸ் இருக்குது, இந்த மேல் ஷாவினிசம், இது எல்லாமே வந்து நான் ரொம்ப வளர்ந்து when I was well into my 20s actually I understood it. I had no idea. Certain things are very important to me. நம்மளை when we want to live life as a better person நம்ம அப்படி பிஹேவ் பண்ணணும். அண்ட் பிஹேவியர் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்டிவ் ரியாக்ஷன் என்னவோ அதிலிருந்து தான் வரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா யாராவது எதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, இல்லை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் பை மிஸ்டேக் டன் சம்திங் நாட் சம்மன், ஓ ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு வார்த்தை வர்றது, தட்ஸ் இன்ஸ்டிங்க்டிவ் அண்ட் இட்ஸ் கரெக்ட். சில பேர் அப்படியே காலை மிதிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ரிடிகுலஸ். தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். பட் இது வந்து பெருசாகி எங்கேயும் போய் முடியும். சொசைட்டிலேயே பசங்க அப்படிதான் அந்த ஃபைனர் குவாலிட்டி போயிடும். இந்த காலத்து பசங்க வந்து அன்லெஸ் யூஆர் அ லிவிங் எக்ஸாம்பிள், யூ ஜஸ்ட் கான்ட் ப்ரீச் அண்ட் கோ. நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன ப்ரீச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஐ அப்ரிஷியேட் தட். ஐ திங்க் தோஸ் சில்ட்ரன் ஆர் கரெக்ட் அண்ட் டிமாண்டிங் தட். அப்படி தான் டிமாண்ட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தங்க அதை அவங்க வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்தலை, இல்லை அவங்க அந்த மாதிரி நடந்துக்கலைன்னா அவங்களுக்கு அது கற்றுக் கொடுக்குற உரிமை இல்லை. So first thing I taught Subbalakshmi was யாருக்கும் உன்னை புண்படுத்துகிற உரிமை கிடையாது, நானா இருந்தாலும் சரி. Nobody has the right to hurt you in your life. Don't ever settle for that. Recently this happened. I said something to her. She became very serious. I said என்னாச்சு? I knew. But இருந்தாலும் I said என்னாச்சு? ஏன் அப்படி முகம் ஏன் உம்முன்னு வச்சுருக்க? Nothing. என்ன nothing? இப்படி நோண்டி finally I pulled it out of her. She burst out and said, no அம்மா, நீங்கள் பண்ணது சரியில்லை, you hurt my feelings, நீங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. I said yes, you're right, I should not have said it and I'm very sorry அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், நான் எதனால இவ்வளோ நோண்டி அந்த வார்த்தை வர வச்சேன்னா, உனக்கு அந்த இது தெரியணும். ஒருத்தங்கிட்ட யாராவது ஒன்று ஹர்ட் பண்ணாங்கன்னா you have to be able to say I'm sorry, ஆனால் நீங்கள் பண்ணது சரியில்லை. It's so important to do that, to stand up for yourself. Yeah, also she will learn that she cannot do that to another person. She's very careful. Or yeah, she does that. Sorry சொல்றதுக்கு ஏன்னா அம்மா கிட்டயே அப்படி இருக்கும்போது ஹெசிடேட்டே பண்ண மாட்டா. இப்போ ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் வந்து ஃபார் த ஆடியன்ஸ் இட் பி வெரி ஃபன்னி. இவங்க வந்து பாபநாசம் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. வாஸ் இட் அபவுட் யுவர் ஃபில்ம்? ஆக்சுவலி இது எல்லாமே ரிலேட்டட். ஏன்னா அந்த ஃபில்ம் இஸ் லைக் தட். இட்ஸ் அபவுட் அ ஃபேமிலி, it's about the upbringing, it's about the teenage children. அதில் தன்னை அறியாமல் ஒரு தப்பு நடந்தால் கூட அதை எப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு பாண்டிங், அந்த அது இருந்ததுன்னா, ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னா, ஒரு புரிதல் இருந்ததுன்னா எப்படி அதை சால்வ் பண்ணான்றது தான் படமே. ஸோ ஆக்சுவலி இது வந்து though it is not a ஒரு மெசேஜ் இருக்குது, போய் பாருங்கள், இட்ஸ் ஐம் நாட் கோயிங் டு ப்ரீச், இது ஒரு மெசேஜ் சொல்கிற படம்னு. ஆனால் டெஃபினட்டாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அண்ட் ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார், நாங்கள் எங்களை மாதிரி ரொம்ப சராசரியான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிலைமை வரும்போது அவங்க எப்படி நாங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு ஒரே ஒரு பதில் எனக்கு தோணிடுச்சு. குடும்பம், அதாவது ஒரு தாய் குழந்தை, நான் தகப்பன் சைட்லேருந்து இப்போ நான் பேசலை, நான் ஒரு தாயை நான் பேசுகிறேன். ஒரு தாயும் தன்னுடைய குழந்தையோடைய ஒரு உண்மையான ஒரு பந்தம் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக. அது எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாலும், என்ன வேலையில் இருக்கிற புடவை கட்டினாலும், என்ன ஃபீஸ் கொடுத்து எந்த ஸ்கூலில் போட்டாலும் அந்த உறவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ there are certain things that are universal. You can live in a hut, you can live in a palace, it does not matter. ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி, அது எப்படி குழந்தைக்கும் தாய் தகப்பனுக்குள்ள அந்த உறவு எப்படி அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் அண்ட்
அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு எப்படி கொண்டு வர முடியுங்கிறது தான் அந்த கம்யூனிகேஷன், அந்த லவ், அந்த ஓப்பன்னஸ். என்ன நடந்தாலும் சரி, நான் என் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் குழந்தைக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா அதை விட பெரிய வெற்றி ஒரு தாய் தந்தைக்கு இருக்கா. அப்சல்யூட்லி. அதில் அந்த படத்தில் பிகாஸ் இப்போ வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு, ஆனால் இப்போத்துலேருந்து ஃப்ரம் திஸ் மினிட் யார் வந்து கேட்டாலும் எப்படி கேட்டாலும் போய் தான் சொல்ல போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா. அதில் எஸ்பெஷலி ஒரு சீன் வந்து யூ ஆர் நாட் யூஸ் டு லைங். அதனால என்ன ஆகிடும், கேள்வி வரும் முன்னாடியே அந்த டேட்டுன்னு வளர்த்து, அதை விட அவர் மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க போனதுக்கப்புறம் அந்த குட்டி திங் தட் ஐ லைக் வாஸ், அவங்க போனோடனே நீங்கள் கேட்பீங்க சாரி டேட்டெல்லாம் சொல்லி வளரிட்டேனா அப்படின்னு, அவர் சைலண்ட்டாக எப்படின்னுட்டு எக்ஸாக்ட்லி. என்ன பண்ண முடியும். That was such a, அதாவது குட்டி குட்டி nuances அந்த படத்தில், நாட் ஜஸ்ட் த சீன்ஸ், ஒரு வேர்டு வரைக்கும் இட் வாஸ் அமேசிங். என்ன பெரிய காதல் மன்னன் நினைப்பா? உனக்கு நான் தானே காதல் பண்ணேன், வேற எவன்? த எக்ஸ்பிரஷன்ஸ், அதான் ஐ திங்க் கிரேசி மோகன் சார் சொன்னார் கமல் சார் கிட்ட, ஐ ஜஸ்ட் ஓவர் ஹர்ட் திஸ். சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நீங்கள், செகண்ட் ஹாஃப் அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு உங்களை பார்த்து. தட்ஸ் நியூஸ் டு யூ. ஆமாம், அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஐ வாஸ் ஸ்டாண்டிங் தேர். ஸோ இ செட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சார் நீங்கள், செகண்ட் ஹாஃப் அவங்க திருடிட்டாங்க சார் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அவர் சிரிச்சாரு. ஸோ அந்த மாதிரி த செகண்ட் ஹாஃப் வாஸ் லைக் I really have no words. Everybody should watch this film, and this is not even film promotion. Heart of hearts, as two women who are conscious about society and the well-being of people and relationships. எனக்கு தெரியும் நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளோ பத்திரமா நீங்க பாதுகாக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். I know what you are to me. I know that. And அதுதாங்க சொசைட்டி. ரத்த பந்தம் வேண்டாம். ஆக்சுவலி அது மோர் தென் தட், பிகாஸ் வித்தின் ஃபேமிலிஸ் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அண்ட் யூ ஹியர் தீஸ் ஸ்டோரிஸ் அண்ட் யூ திங்க் ஒரே ஃபேமிலியா, கூட பிறந்தவங்களா, கரெக்ட், ஐயோ அப்படின்னு தோணும். ஏன்னா ஐ திங்க் ஆஃப் இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து பேரண்ட்ஸை ஓல்டேஜ் ஹோமில் போடுறது, இல்லை வீட்டை விட்டு விரட்டுறதோ, இல்லை சொத்துக்காக என்னென்னமோ பேசுறது. ஐ சே what is wrong with these people? Exactly. எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இப்போ தலையில் தூக்கி சுற்றிட்டு இருப்பேன் நான். Superb, yes. What is wrong with them that they don't have this? ரெண்டு விஷயங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுல வந்து எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் விருப்பம் இல்லை, நிறைய பேருக்கு விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன் இஸ் அனாதை ஆசிரமங்கள் பெருகிறது, இன்னொன்று ஓல்டேஜ் ஹோம்ஸ் பெருகிறது. ரெண்டுமே இட்ஸ் நாட் அ குட் vibe for our society, especially old age homes, because அனாதாசிரமம் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு டெஃபினேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அம்மா அப்பா இல்லாதவங்க, பொதுவாக பை டெஃபினேஷன் அப்படின்னு எடுத்துப்போம் பேச்சுக்காக. பட் ஓல்ட் ஏஜ் ஹோம் அன்ஃபர்கிவபிளுங்க. அதுவும் இந்த மண்லையா, in India, this is the country where we are taught our elders are like gods to us. சினிமா மூலமாகவோ இல்லை சினிமா ஆர்டிஸ்ட்ஸ் மூலமாகவோ சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த இன்டர்வியூ மூலமாக இந்த ஒரு மேட்டர் போய் சேர்ந்தா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. கரெக்ட், அண்ட் ஐம் ஷூர் யூ வில் பி ஈக்குவலி ஹாப்பி. ஆமாம், எல்லா மனுஷாளுக்கும் உள்ள சுயனாலும் தான் அவனுக்கு தான் வாழ்க்கை தான் பெருசு. ஒரு விஷயம் உறுதி, நான் திரும்பி வர வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். they know something about Varun. வெளியிலேருந்து பார்க்கும்போது வீட்டில் யாரும் இல்லைன்னு தோணும். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ ஆடியன்ஸ் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா they'll be thinking, என்ன ஏதோ சினிமா பற்றி பேச போகிறோன்னு பார்த்தா ஒரு சொசைட்டி பற்றி அப்படி இப்படி சீரியஸாக பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு இன்டர்வியூ கிடையாது. அவங்க எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, என்ன படம் நடிச்சிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க, அதெல்லாம் முதல் படம் என்ன சத்தியமாக கேட்டாங்க தெரியுமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, உங்கள் ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னன்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மிஸ் கௌதமி ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹியூமன், ஹூ இஸ் ஷீ, அவங்களுடைய
லைஃபோட பிரின்சிபிள்ஸ் ஆர் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டாக தெரிஞ்சால் அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்டுட்டு இருந்தேன். நவ் ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ கிளிம்ஸ் ஆஃப் ஹூ ஷீ இஸ், ஹவு ஷீ டாக்ஸ். நீங்கள் பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்தது பற்றி நிறைய பேர் ஹாப்பியாக இருக்கலாம், பட் ப்ராபப்ளி ஐ புட் மை செல்ஃப் ஆன் டாப் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் சே ஐம் வெரி ஹாப்பி. அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ நான் சும்மா இந்த இன்டர்வியூக்கு வர முன்னாடி யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி எழுதி கொடுக்க சொல்லலாம். வாட் டு யூ வாண்ட் டு சே டு ஹர்? இன்றைக்கி அவங்க படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 2 நாள் தான் இருக்குது. ஸோ வாட் டு யூ வாண்ட் டு சே அப்படின்னு கேட்டேன். ஸோ 2 of them have written something and given you a card. You can read it yourself for the audience. You always do something like this. Oh, so cute, Shobana. Dear Gautami, lovely to have you back on screen. With love, Shobana. So nice. And this is another friend from the industry. Wow. Dear Miss Gautami, we missed you for some time. Welcome, lady. Wish you all the best. Cheers. Prakash Raj. Yes. Oh, that's so sweet. That's so sweet. நான் ஆக்சுவலாக சார்கிட்டையும் சுபலக்ஷ்மி கிட்டேயும் தான் எழுதி வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். பட் டிப்பிக்கல் ஆஃப் மீ, கரெக்டாக இருக்காது, எப்படி அவங்கள போயிட்டு இது மாதிரி இன்டர்வியூ பண்ண போகிறேன் எழுதி கொடுங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் எப்படி அவங்கள பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ராப் தட் ஐடியா. சரி, யாருக்கு டைரெக்டாக பேசலாம்? ஓகே, ஐ தாட் ஆஃப் 2 friends and I called them. Yes, I got it done. Wow. That's for you. Thank you so much. Welcome back on behalf of all of us. Thank you so much. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. பிளான்ஸ் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணணும். கண்டிப்பாக தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்து ஆக்சுவலி என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் 100% இன்வால்மெண்ட், 100% மனப்பூர்வமாக நான் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படமும் அப்படி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ கெட் ஸோ மச் ஆஃப் ஜாய் ஜஸ்ட் டூயிங் இட், சீயிங் இட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் அந்த சந்தோஷத்தை தியேட்டரில் இல்லை வேர் எவர் பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் ஷேரிங்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கரெக்டான வார்த்தைகள். அந்த படம் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்னேன், ஐ எம் ஸோ ப்ரவுட், ஐ எம் ஸோ ஹாப்பி, லவ்லி அப்படின்லாம். சார் கிட்ட ஒன்றும் சொல்லாமல் போயிட்டா தப்பாயிடும், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் ஹிம், கங்க்ராட்ஸ் சார், நான் இந்த படத்தில் ஒன்றும் பண்ணல, பட் ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அப்படின்னு சொன்னேன். No, you've been there throughout. Beginning you've been there throughout. I'm so proud actually. I'm so proud. The movie is so good. And ரிவ்யூஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு படித்து காட்டுறதுக்காக 2 நாளாக I've been calling you. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸஸ். ஆக்சுவலி that's the right word. ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸஸ். ஆமாம், எல்லாருமே உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு இல்லை, வாழ்ந்திருக்காங்க அந்த கேரக்டரில். அவ்வளோ ஒரு அந்த டிவைட் பண்ண முடியல. இந்த பாகம் நடிகன், அந்த பாகம் கேரக்டர். யூ கான்ட் டிவைட் தட், they just are. Every one of them. ஆமாம், every one of them சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடித்தவங்க கூட so beautifully they have done. And I also loved the song. அதாவது ஒரு சீரியஸான படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த குடும்பத்தை காட்டும்போது தட் சாங் ஹஸ் ஒர்க்ட் ஸோ வெல். இன்ஃபேக்ட் ஜிப்ரானுக்கும் ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணேன். அருமையான ஃபேண்டாஸ்டிக் தட் and song his re-recording background music is fantastic. இந்த படம் வந்து பார்த்தா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு வந்து நிறைய டீனேஜர்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாக தே வில் ஒரு சம் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் வரும். எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் எப்படி பாதுகாத்துக்கணும், ஆல் தட் ஒரு சின்ன எச்சரிக்கை மணி மாதிரி இது. அதனால் அதுக்காகவாவது
I want everybody to watch this film and enjoy the film as a film, but with a heavy heart they'll go out and adula vandu if it can do even 10% good to the society, ஆமா, the purpose of all our lives in the film industry is done. yeah, absolutely. Looking forward to seeing you more on screen with many more such films. I hope so. Thank you very, very much. Thank you. It was lovely meeting you Same here. in front Thank of the you. camera. Yes.